சென்னை திருவொற்றியூரில் அண்டை வீட்டாரின் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவொற்றியூர் கடற்கரை சாலை கல்யாண செட்டி தெரு ஒரு குடும்பத்தினருக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்களது குடும்பத்தினர் அவதிப்பட்டு வந்த நிலையில் உடல்நல பாதிப்பிற்கான காரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களது வீட்டில் உள்ள குடிநீர் தொட்டியில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த எல்லப்பன் என்பவர் மலத்தை கலந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இந்த ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 வருஷமா வீட்டு பக்கத்துல இருக்கிறவர் முன்னும் காரணமா எங்க மேல அவரோட மோஷனு யூரினோ எங்க தண்ணி தொட்டியில கலந்து அதை நாங்க தெரியாம யூஸ் பண்ணிட்டு அதுல நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இது மாதிரி நாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதனால சில மாதத்துக்கு முன்னாடிலாம் என் பிள்ளைங்களுக்கு அந்த 2 வருஷமா என் பிள்ளைங்களுக்கு நோய் நொடியில அவஸ்தைப்பட்டு டெங்கு காய்ச்சல், மலேரியா, டைஃபாய்டு, வாந்தி, லூஸ் மோஷன், தலைவலி இத மாதிரி அதிகமா வந்துன்னு இருக்கோம். எனக்கு என்ன ஆகுது பிள்ளைங்களுக்கு? நான் சத்தான சாப்பாடு தான் கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு. அப்படி இருந்து இத மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல கேமரா பிக்ஸ் பண்ணேன். அதுல யாரு இது மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு அது பிக்ஸ் பண்ண அன்னைக்கே மாட்டிக்கிட்டாங்க. யாருன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பிக்ஸ் பண்ண அன்னைக்கே மாட்டிக்கிட்டாங்க. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சார் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. 3000 ரூபாய் தரேன், கேஸ வாபஸ் வாங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க. எல்லப்பனோட மச்சான் குமார் 3000 ரூபாய் தரேன், கேஸ வாபஸ் வாங்கு அப்படின்னு மிரட்டுறாரு என்ன.